ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டிவிஎஸ் விகோவோட கார்பரேட்டர் வந்து புதுசு சேஞ்ச் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கார்பரேட்டரில் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஜெட்டு மாற்றியாச்சு, ஃப்ளோட்டு எல்லாமே மாற்றி பார்த்தாச்சு. அப்படி இருந்தும் இந்த வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் தான் கிடைக்கி. அது ஏதோ காருக்கு போகிற பெட்ரோல் இந்த வண்டி இழுக்கிற மாதிரி தெரியுது. அதான் சரி நம்ம கார்பரேட்டரை மாற்றி எப்படி மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி நான் கார்பரேட்டர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1700 வருது. நம்ம ஆல்ரெடி ஜெட்டு அது இதுன்னு மாற்றும் போதே அதே கிட்டத்தட்ட 500 கிட்ட வந்துட்டு, அதுக்கு புது கார்பரேட்டர் முதல்ல வாங்கியிருக்கலாம். இது வந்து டெக்லான் அப்படிங்கிற பிராண்டு. ஆனால் வண்டியில் இருந்தது பார்த்திங்கன்னா யூகால் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இது பழைய மாடல் ஜூபிட்டரு, விகோ அந்த வண்டிக்கெலாம் இந்த கார்பரேட்டர் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஆட்டோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நான் பை பண்ணேன். அதோட லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். கண்டிப்பாக வண்டியில் மைலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம கார்பரேட்டர் வந்து நம்ம ஓட கொஞ்சம் நம்ம என்ன தான் மாற்றினாலும் அது பழைய எஃபிஷியன்சி கிடைக்காது. அதனால் நம்ம புது கார்பரேட்டர் மாற்றுறது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். சில டைமில் சர்வீஸ் பண்ண முடியாத டைம் புது கார்பரேட்டர் வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றலாம். இதில் பில்லோடு போட்டு விட்ருக்கானுங்க. கார்பரேட்டரோட விலை பார்த்திங்கன்னா 1372 ரூபா தான் வருது. ஜிஎஸ்டி தான் 346 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா பெட்ரோல்ஸ் இன்புட் ஓஸ் போட்டிருக்கு. இது மாதிரி கார்பரேட்டர் யூனிட்டு. இது எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் யூனிட் கிடையாது. சோக்கு, த்ராட்டில் கேபிள் மாட்டுற எண்டு, பெட்ரோல் ஓஸ் மாட்டக்கூடியது. இது ஐடலிங் கண்ட்ரோலு, மைலேஜை எப்படி டியூன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி உள்ளது. அதிகமாக இது ஏர் ஸ்க்ரூ, இது த்ராட்டில் ஸ்க்ரூ. ஓகே தான். இப்போ நம்ம பழைய இதை கலத்திட்டு இதை அப்படியே மாற்றிடலாம். இது மாதிரி விகோ வண்டியில் வந்து கார்பரேட்டர் கலத்துறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம சீட்டை மேலே தூக்கி விட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி போட்டுருப்பாங்க. இதை லூஸ் பண்ணிங்கன்னா அந்த டாப்பை தனியாக எடுத்திங்கனாலே கார்பரேட்டரை கலத்திக்கலாம். வண்டி பாடியெல்லாம் பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது 2011 மாடலு. பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் நான் ஆல்ரெடி சோக்கையுமே டம்மி பண்ணி தான் இருந்துச்சு. அதனால மைலேஜ் கிடைக்கவா என்னன்னு தெரில. இப்போ நம்ம இந்த எல்என்கி ரெண்டையுமே கலத்திட்டு இந்த ஓஸு பெட்ரோல் ஓஸு வேக்கம் ஓஸு பெட்ரோல் ஓஸு ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கார்பரேட்டர் த்ராட்டில் கேபிளை இந்த நாப்பு கலத்தி ரிமூவ் பண்ணி விட்டோன்னா ஏர் ஃபில்ட்ரு அவுட்ரு பாடியை ரப்பர்லேருந்து இப்படி இழுத்தோன்னா நம்மளுக்கு கார்பரேட்டர் வரும். வெளியே எடுத்து காமிக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இந்த 2 10 mm நட்டை லூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம புது கார்பரேட்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கேன். ரெண்டு எர்லைன் கீ கலத்தியாச்சு. இது மாதிரி வந்து கிளிப்பை மேலே தள்ளி விட்டு வேக்கம் ஓஸ் இதை ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. பெட்ரோல் ஓஸு ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. இதை கட்டிங் பிளேடை வச்சு லூஸ் பண்ணி விட்டோன்னா கேபிளை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு கலத்தி விட்டாச்சு. இந்த சைடு கிளிப்பு இருந்துச்சுன்னா இந்த சைடு கிளிப்பையும் கலத்தி விட்டுருணும். இதில் டேக் தான் போட்டிருக்கோம். இதை இப்படி ஷேக் பண்ணி இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அவ்வளோதான். கார்பரேட்டரை எடுத்தாச்சு தனியாக. இப்போ நம்ம புது கார்பரேட்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த அசம்பிளையும் கலத்தணும். இந்த 2 போல்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா நம்ம புது கார்பரேட்டரை ஈஸியாக மாற்றிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா டபுள் சைடு த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டியூப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் லாக்கும் கொடுத்துட்றாங்க. பழைய கார்பரேட்டரில் உள்ள இதை கலத்தியாச்சு. இந்த யூனிட்டை தான் நம்ம இதில் மாட்டணும். இது இதில் வராது. அதே மாதிரி இந்த ரப்பரையும் கலத்திடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டட்டு 2 ஸ்டட்டு வந்து நமக்கு தேவையில்லை. அது புதுசாகவே வந்துட்டு இந்த ஸ்டெட்டை வந்து நம்ம இதில் ஏற்றிட வேண்டியதான்.
2 ஸ்டட்டையும் இந்த மாதிரி ஏற்றிடணும். நல்லா டைட் வச்சிடணும். டைட் வச்சுட்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த வாசர் போடணும். சரி, இந்த வாசர் வந்து இப்படி ஆப்போசிட்டில் வரும். போட்டு இதுக்கு மேலே இந்த அவுட்டர் பாடி இந்த பொசிஷனில் தான் வச்சு மாட்டணும். இப்போ இதில் 2 10 mm நட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட்டிங் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், த்ராட்டில் பாடி இந்த இது மாட்டிட்டேன். இது கலத்தும் போது இப்படி அமுக்கி எடுத்திங்கன்னா அந்த இது வந்துடும். நான் ஒத்தையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மாட்டும் போதும் இது வந்து மேல் நீக்கி இருக்கக்கூடாது, உள்ளாவர போகணும். இல்லை மேல் நீக்கி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேசிங் ஆகிட்டு கிடக்கும். சோக்கையும் இருந்துச்சுன்னா மாட்டி விட்ற வேண்டியதான். இல்லைனா இதை சுற்றி நல்லா டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணணும். அடிக்க தான் பெட்ரோல் உள்ளே இறங்கும். உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஒரு 5-6 கிக்கு கண்டிப்பாக வாங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரேசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதான் ரேசிங்கே குறைக்கிற ஸ்க்ரூ. ஒரு டெஸ்டர் இருந்தால் போதும், அதை வச்சு ஈஸியாக குறைச்சிக்கலாம். ஒரு நல்ல கார்பரேட்டர் வந்து எப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஸ்க்ரூவை நம்ம கம்ப்ளீட்டாக உள்ளிங்க அடைக்கும் போது பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகணும். அதான் நல்ல கார்பரேட்டர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், கார்பரேட்டர் நான் அந்த ஏர் ஸ்க்ரூவை உள்நீக்கி திருக்குதும் பாருங்கள். ஆர்பிஎம் குறையுது பார்த்திங்கன்னா, ஆஃப் ஆகிட்டு. ஏர் கம்ப்ளீட்டாக போகலை, லாக்கு. இந்த ஏர்னால தான் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கும். அதுக்குன்னு ஃபுல்லாக லாக் பண்ணி வைக்கக்கூடாது, அதுக்குன்னு அதிகமாகவும் தரக்கூடாது. கரெக்டாக ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இது வந்து அரை, அதே மாதிரி இன்னொரு சுற்றுனா 1, அதே மாதிரி இன்னொரு சுற்றுனா 1.5 to 2 பாயிண்ட் வைக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா ஐடலிங் நல்லா ஸ்லோவாக ஓடுது. முதல்ல ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் ஸ்மெல்லு ரொம்ப வந்த மாதிரி இருக்கும் அந்த புகையில். இப்போ அந்த மாதிரி ஸ்மெல்லு எதுவுமே இல்லை. வண்டி மைலேஜும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருந்ததோட கூட தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி மைலேஜ் கூட கிடைக்கும், அந்த கார்பரேட்டரை வந்து எப்படி டியூன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.